தனுர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலி ரொம்ப டஃப்பான டைம். உங்களோட ராசியாதிபதி உங்களோட அஷ்டமஸ்தானத்தில் போன 18ஆம் தேதியிலேருந்து வந்து உட்காந்துருக்காரு. அது வந்து நல்ல சைனே கிடையாது. ஹெல்த் ரீதியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். அட்லீஸ்ட் ஒரு சின்ன வைரல் ஃபீவராக வந்துட்டு போயிருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு. அதாவது வந்து போன 18ஆம் தேதிக்கு மேலே நான் சொல்கிறேன் தனுர் ராசிக்காரங்களுக்கு. இப்படி வரலைன்னாலும் இனிமேல் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க ஹெல்த் விஷயத்தில். அதே மாதிரி ட்ராவல்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய சனி வந்து 4ஆம் இடத்துல வக்கரமாகி உட்காந்துருக்காரு. ஃபேமிலிலையும் பெரிய நிம்மதியெல்லாம் வந்து இந்த டைமில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. பட் இந்த 27ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அந்த ஃபேமிலி இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த இடம் வாங்கிறது கொள்றதெல்லாம் வந்து இந்த மாதம் எதுவும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகாதீங்க. 4ஆம் இடத்துல சனி வந்து வக்கரமாகி உட்காந்துருக்கிறதுனால. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு. இதுவும் நல்ல சைன் இல்லை. செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதுவும் இல்லாமல் புதனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் குரு வந்து உச்சமாக இருக்கார். 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சியாக உட்காந்துருக்காரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹெல்த்தை பார்த்துக்கணும். என்ன சொல்கிறது, ப்ராப்பர் ஹெல்த் செக்கப் ஒன்று பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடி செக்கப் ஒன்று பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. ப்ராப்பர் டயட் எடுத்துக்கோங்க. ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஹெல்த்தில் கொஞ்சம் ஜாஸ்தி கேர் எடுத்துக்கோங்க.